நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள். ஷபீர் வணக்கம். கொடைக்கானல் படப்பிடிப்புக்காக செல்லக்கூடிய நிலையில மதுரையில தொண்டர்களும் ரசிகர்களும் விஜய்க்கு உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். காலையிலிருந்தே விமான நிலையத்தில் அவர்கள் காத்திருக்கக்கூடியதையும் பார்க்க முடிந்தது. அவருக்கான வரவேற்பு கூடியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. விஜய்க்கு ஒரு தொண்டர் படை அப்படின்றது அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு அரசியல் ரீதியாக விஜயுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் நமக்கு அது தெரியறதுக்கு. பட் உணர்வு ரீதியாக அவர் விஜயோட ஒரு ரசிகராக இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப தெளிவாக அது ஒவ்வொரு கட்டங்களிலும் புரிகிறது. இப்போ விஜய் களத்துக்கு வரல, விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, விஜய் களத்துக்கு முதல்ல கூட்டங்களை அவர் அட்டென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தொண்டர்களிடம் பேசணும், மக்களிடம் உரையாட வேண்டும் அப்படின்றதெல்லாம் அரசியல் ரீதியாக ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது. அப்போ விஜய் பனையூர்ல மட்டும்தான் இருக்கிறார். விஜய் பனையூரை தாண்டி அரசியல் பண்ண முடியல, பனையூரை தாண்டி அவர் வெளியே போனாதான் தெரியும் அப்படின்னு அவருக்கு நிறைய சவால் விடுறாங்க. அப்போ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கும் தாவேக்கா இருக்கிறது. அதனாலதான் அவங்களுடைய கோயம்புத்தூர்ல பூத் ஒர்க்கர்ஸோடைய அந்த மாநாடு என்பது 2 நாள் மாநாடு என்பது ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக நடந்து முடிந்திருக்கிறது. பொதுவாகவே உங்களுக்கு பூத் லெவல்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் பலம் அதிகமாக இருக்கும். அதே அளவுக்கு அவங்களுக்கு தான் அந்த பூத் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த இடத்துல ரொம்ப பலமாக அவங்க இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல தாவேக்கா தன்னுடைய பூத்ல இவ்வளவு பிரசன்ஸ் இருக்கு, தங்களுக்கும் பூத் லெவல்ல ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு, விஜய்க்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அவருடைய அரசியல் அப்படின்றது முடிவு என்பது சரியானது, மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் தாவேக்கா கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய முதல் தேர்தலாக அது இருக்க போகிறது. அந்த தேர்தலில் அவர் என்ன அளவுக்கு மேக்சிமம் இம்பாக்ட் கிரியேட் பண்றாரோ அந்த இம்பாக்ட் தான் அவருடைய அரசியலுக்கான ஒரு அஸ்திவாரமாக இருக்க போகிறது, ஒரு ஆச்சாரமாக இருக்க போகிறது. அப்படின்னும் போது அந்த மேக்சிமம் இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே அந்த களப்பணியை அவர்கள் துவங்க வேண்டும். பட் அவருக்கு அந்த படம் கமிட்மெண்ட் ஜூன் வரைக்கும் இருக்கிறதுனால அவரால் பண்ண முடியல. 2வது காலமும் கடத்த முடியாது. ஒரு முன்கூட்டிய தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா விஜய்க்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னும் போது இந்த வேலைகள்லாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறார். விஜய் எங்கு போனாலும் கூட்டம் வரும். அந்த கூட்டம் அவருக்காக வாக்கு செலுத்துகின்றவர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்துவார்கள். ஏன்னா அந்த ரசிகர் பட்டாளம், அவரை நேசிக்கின்றவர்கள், அவரை ஃபாலோ பண்றவங்க, அவருடைய கட்சியில இணைந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இவரெல்லாம் விஜய்க்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்றது உறுதியா தெரியுது. அவங்களுடைய மைண்டை மாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அந்த தலைவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். இளைஞர்களை ஈர்ப்பதற்கான அந்த தேவை அப்படின்றது அவங்க இது வரைக்கும் அதை உணரல. இப்பதான் அவங்க அதை உணர்றாங்க அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். பட் விஜய்க்கு இந்த செல்வாக்கு அவர் போகின்ற இடத்துல எல்லாம் இந்த அளவுக்கு கூட்டம் வரும். காலையில இருந்தே கூட்டம் திரளக்கூடும், மக்கள் நிற்பாங்க. அவருடைய ரசிகர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய கட்சிக்காரங்களும் அங்கங்க நிற்பாங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்றதெல்லாம் இந்த காட்சிகள் எல்லாம் இன்னும் எலெக்ஷன் வரும்போது இன்னும் ஒரு பாத யாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் பண்ண போறாரு அப்படின்ற போது இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு வரவேற்பு, அது விமான நிலையத்திலிருந்து ஹோட்டல் போனது, ஹோட்டல்ல இருந்து மீட்டிங் நடக்கிற ஹாலுக்கு வந்த போது நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் அதையெல்லாம் கண்டித்திருந்தார், ரொம்ப அன்போட கேட்டுக்கொண்டிருந்தார். இப்ப சென்னை விமான நிலையத்திலும் அந்த கோரிக்கையை தான் வைத்திருந்தார். ஆனா அதை பின்பற்றக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிறத நம்ம மதுரையில பார்க்க முடிகிறது. இங்கு இருப்பவர்கள் தொண்டர்கள் பிளஸ் ரசிகர்கள் தான் அப்படின்னாலும் இன்னும் அவர்கள் பக்குவப்படலை அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, நீங்க இது இப்போ நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொஞ்சம் வேறு விதமாக இருப்பார்கள். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திமுகல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அதிமுகல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க வரும்போது கிட்ட போய் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்கும், கட்சிக்காரங்களுக்கே அது இருக்கும். அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் அது என்னன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டா அதை கொண்டு போவாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டா அதை வச்சிருப்பாங்க.
பட் விஜயுடைய இதுல வந்து என்னதான் நீங்க ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கிறது. அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுதான் வந்து தற்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது புஷி ஆனந்த் ஒரு மேடையிலேயே சொல்றாருல்ல, அவர் எப்படி நம்ம பண்றதுக்கு எல்லா விஷயங்களும் பண்றதுக்கு தயாரா இருக்கும், அவர் எப்படி கொண்டு போறது அப்படின்றதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றதை அவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னும் போது இது இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி பிரச்சனைகள், உங்களுக்கு தொண்டர்கள் கூடுவது, வாகனங்கள்ல ஏறுவது, அதே போல விஜயுடைய ஃபேன்ஸ் வந்து அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த காட்சிகள் அடிக்கடி பாக்குறோம். பட் இதே விஜய் வந்து கேரளாக்கு போயிருக்கும் போது, ஒரு நடிகராக அவர் கேரளாக்கு போயிருக்கும் போது உங்களுக்கு பார்க்க முடிந்தது. அவருடைய கார் மேல வந்து ஏறுறது, காருக்கு முன்னாடி பைக்ல போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த ஃபேன்ஸ் ஈடுபடுவது அப்படின்றது ரொம்ப சாதாரண இயல்பான விஷயமாக இருக்கிறது. பட் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து அவர் தொடர்ந்து அந்த கோரிக்கைகளையும், அந்த ஒரு நிர்பந்தம் விஜய்க்கு இருக்கிறது. அதனாலதான் அவர் பத்திரிகையாளர் சந்திச்சு அவர் பேசுறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். பட் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுதான் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் தெரிகிறது. ஏன்னா அவர் எங்க போனாலும் அந்த கூட்டம் என்பது கூடும். அந்த கூட்டம் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்றதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பட் அதையும் மீறிதான் வந்து அவருக்கான பாதுகாப்பு, மற்றவர்களுக்கான பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் ரெகுலரா இவர் போக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போது மேபி இது கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து அவர் மதுரைக்கு போறாரு. தினமும் விஜய் மதுரைக்கு வரமாட்டாரு, தினமும் விஜய் கொடைக்கானலுக்கு போக மாட்டாரு. பட் அடுத்த ரவுண்ட்ல அவர் கொடைக்கானலுக்கு வராரு. அவர் அடுத்த இதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அடுத்தது கோயம்புத்தூர் வர போறாரு, இல்ல அடுத்தது வந்து அவரு தஞ்சாவூர் போக போறாரு அப்படின்னும் போது ஒரு ஷெட்யூலோட இருக்கும் போது ப்ராபப்ளி இந்த கூட்டம்லாம் வந்து ஓரளவுக்கு குறையும். அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய தொண்டர்களும், மற்றவர்களும் வந்து அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நமக்கு எளிதாக இவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் அது இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு பாக்குறேன். மேபி அதை அவங்களே கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பட் இந்த கூட்டம் அப்படின்றது எக்ஸ்பெக்டட், இது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் விஜய் வந்து தன்னுடைய பிரைவேட் செக்யூரிட்டியோட எங்க போனாலும் அவர் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படுகிறது. இப்ப நீங்க ரெண்டு சாலையில ரெண்டு பக்கமும் வந்து கூட்டம் கூடுகிறது, மக்கள் வந்து வாகனங்கள்ல வராங்க. அங்க குறிப்பாக அவருடைய கட்சியை சேர்ந்த இளைஞர்கள், அவருடைய ரசிகர்கள். இதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ். இததான் வந்து விஜய் வந்து இதை நம்பிதான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னும் போது இது எல்லா இடங்கள்லயும் இந்த கூட்டங்கள், இந்த கூட்டம் வருவதும் இந்த காட்சிகளும் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். மிக்க நன்றி ஷபீர், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.